நண்பர்களே, தினமும் வீடுகளை துடைக்கும் பெண்கள் அறியாமலே சில தவறுகளை செய்துவிடுகிறார்கள். அந்த சிறிய தவறுகளை வாழ்க்கையில் வறுமை, தடைகள், மன அமைதி இல்லாமை போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக மாறுகிறது என்று லக்ஷ்மி தேவியே வெளிப்படுத்தியுள்ளார். ஒரு சாதாரண துடைப்பம் கூட உங்கள் வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கவும் குறைக்கவும் சக்தி கொண்டது என்பதை பலரும் அறியவில்லை. வேதங்கள் கூறுவதுபடி துடைப்பம் என்பது லக்ஷ்மி தேவியின் ஒரு வடிவம். அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் அந்த வீட்டில் செழிப்பு நிலைத்து நிற்கும். ஆனால் அதையே தவறான முறையில் பயன்படுத்தினால் அதே துடைப்பம் வறுமையை அழைத்து வரும். நமது சனாதன தர்ம நூல்கள் துடைப்பத்துடன் தொடர்புடைய பல நல்ல சகுனங்களையும் அசுப சகுனங்களையும் தெளிவாக விளக்குகின்றன. குறிப்பாக சில செயல்களை நாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். தவறான நேரம், தவறான திசை, தவறான இடத்தில் துடைப்பதை வைப்பதால் ஆல் தீஸ் விஷயங்கள் லக்ஷ்மி தேவியின் சகோதரியான அலக்ஷ்மியை ஈர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. அலக்ஷ்மி என்றால் வறுமை, கடன், கஷ்டம், மனக்குழப்பம் என்பதன் அடையாளம். அதனால் நண்பர்களே, இந்த விஷயங்களை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைய இந்த ஆன்மீக கதையை தொடங்குவதற்கு முன் உண்மையான பக்தியுடன் கருத்துக்களில் ஜெய் மா லக்ஷ்மி என்று எழுதுங்கள். நண்பர்களே, இது மிகவும் பழமையான ஒரு ஆன்மீக கதை. ஒரு ஊரில் கங்காதர் என்ற மிகுந்த மதிப்புமிக்க பிராமணர் தனது பக்தியுள்ள மனைவி கமலாதேவியுடன் வாழ்ந்து வந்தாள். கங்காதர் விஷ்ணுவின் தீவிர பக்தர். தினமும் அதிகாலை எழுந்தவுடன் முதலில் துளசி மாதாவுக்கு நீரூற்றி முழு பக்தியுடன் விஷ்ணு வழிபாடு செய்வது அவரின் தினசரி பழக்கம். அவரது மனைவி கமலாதேவியும் பணிவு, நல்லொழுக்கம், ஆன்மீக நம்பிக்கை ஆகியவற்றின் உருவமாக இருந்தார். அவர்களின் வாழ்க்கை செல்வமும் மரியாதையும் நிறைந்ததாக இருந்தாலும் ஒரே ஒரு குறை மட்டும் அவர்களை உள்ளுக்குள் வருத்திக் கொண்டே இருந்தது. அது குழந்தை இல்லாதது. பல வருடங்கள் அவர்கள் விரதங்கள் இருந்தார்கள், பூஜைகள் செய்தார்கள், கடவுளிடம் கண்ணீர் மல்க பிரார்த்தித்தார்கள். இறுதியாக ஒருநாள் அவர்களின் பிரார்த்தனை நிறைவேறியது. கமலாதேவி ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தைக்கு பிரியா என்று பெயர் வைத்தார்கள். அந்த நாளிலிருந்து அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் மேலும் பெருகியது. பிறந்த நாளிலிருந்தே பிரியா கங்காதரன் மற்றும் கமலாதேவியின் கண்களின் மணியாக மாறினாள். சாவண மாதமும் திங்கட்கிழமைகளிலும் சிவபெருமானுக்கு விரதமிருந்து பல சபதங்கள் செய்து பெற்ற குழந்தை என்பதால் அவளை ஒரு தெய்வ பரிசாகவே அவர்கள் கருதினார்கள். அதனால் அவளை கைப்பிடித்து வளர்த்தார்கள். அவளுடைய சிறிய ஆசை கூட நிறைவேறாமல் போக விடவில்லை. அவளை பார்த்தவர்கள், இது மனித குழந்தையா இல்லையா தேவதைக்கு பிறந்ததா என்று ஆச்சரியப்பட்டார்கள். கங்காதரனின் செல்வத்துக்கும் காபுரவத்துக்கும் ஒரே வாரிசு அவள்தான். காலம் செல்லச் செல்ல பிரியா சந்திரனைப் போல அழகாக வளர்ந்தாள். ஆனால் பெற்றோரின் அளவுக்கு மீறிய அன்பும் எந்த கட்டுப்பாடும் இல்லாத வளர்ப்பும் அவளுடைய இயல்பை மெல்ல மெல்ல மாற்றத் தொடங்கியது. சோம்பேறித்தனம், தந்திரம், வஞ்சகம், திமிர், பெருமை ஆல் தீஸ் அவளுக்குள் புகுந்தன. சிறிய விஷயங்களுக்கே கோபப்படுவாள், சபிப்பாள். வீட்டில் இருக்கும் பெரியவர்களை கூட மதிக்க மாட்டாள். வேலைக்காரர்களை அவமதிப்பதில் அவளுக்கு எந்த தயக்கமும் இல்லை. தூய்மையை வெறுத்த அவள் வாழ்க்கையில் ஒருபோதும் துடைப்பத்தை தொட்டதே இல்லை. காலப்போக்கில் அவள் பெற்றோரிடம் நியாயமற்ற கோரிக்கைகள் வைக்கத் தொடங்கினாள். எல்லாவற்றையும் பிடிவாதமாக கேட்பாள். கங்காதரனும் கமலாதேவியும் எங்கே தவறு செய்தோம் என்று தினமும் மனமுடைந்து போனார்கள். திருமணம் அவளுடைய மனதை மாற்றும், அவளுக்கு புத்தி வரும் என்று அவர்கள் நம்பினார்கள். பிரியா 16 வயதை அடைந்ததும் கங்காதர் பல பணக்கார, மதிப்புமிக்க நல்ல குடும்பங்களை தேடி திருமண முயற்சிகளை ஆரம்பித்தார். ஆனால் அங்குதான் நிலைமை முற்றிலும் கையை மீறியது. பிரியாவின் கோபம் புயல் போல வெடித்தது. வந்த இளைஞர்களை அவள் அவமதிப்பாள், முரட்டுத்தனமாக பேசுவாள், கேலி செய்வாள். சில சமயம் கூரையிலிருந்து தண்ணீரை ஊற்றி அவர்களை விரட்டி விடுவாள். இந்த குழந்தைத்தனமான ஆனால் அகந்தை நிறைந்த நடத்தை நகரம் முழுவதும் அவளுக்கென்று ஒரு பயங்கரமான பெயரை உருவாக்கியது. மக்கள் அவளை சந்திப்பதையே தவிர்க்கத் தொடங்கினார்கள். அவளுடைய வீட்டின் வழியாக நடக்கக்கூட பயந்தார்கள். இதனால் கங்காதரும் கமலாதேவியும் தினமும் கவலையும் துக்கமும் நிறைந்தவர்களாக மாறினார்கள். தங்கள் அன்பு மகள் எப்படி இவ்வளவு சிதைந்து போனாள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படியான கனமான சூழ்நிலையில் இந்த குடும்பத்தின் விதியையே மாற்றப்போகும் ஒரு தற்செயல் சம்பவம் விரைவில் நிகழ இருக்கிறது. ஒருநாள் பிரியா தனது நண்பர்களுடன் காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்தாள்.
அப்போது அவளது கண்கள் திடீரென்று அங்கு வசிக்கும் ஒரு மிக ஏழையான பிராமணன் மீது விழுந்தன. அந்த இளைஞனின் பெயர் ஹரிதாஸ். பெயருக்கு ஏற்ப அவனது இயல்பு அமைதியானது, பணிவானது. மனம் முழுவதும் சாந்தியால் நிரம்பியது. செல்வம் இல்லையெனினும் ஞானத்தில் செல்வந்தன். வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றவன். விஷ்ணுவின் தீவிர பக்தன். தினமும் அதிகாலை குளித்து துளசி செடிக்கு நீரூற்றி பின்னர் கிராம சிவன் கோவிலுக்கு சென்று முழு பக்தியுடன் வழிபடுவது அவனது வாழ்க்கை முறையாக இருந்தது. எளிய வாழ்க்கை, நேர்மையான பாதை, இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, இதுவே ஹரிதாஸின் அடையாளம். அதே நேரத்தில் நண்பர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்த பிரியாவின் பார்வை தன்னிச்சையாக ஹரிதாஸின் மீது நிலைத்தது. இதுவரை அவள் பார்த்த இளைஞர்கள் எல்லாம் செல்வமும் ஆடம்பரமும் நிறைந்தவர்கள். ஆனால் இவன் எளிமை நிறைந்தவன். அமைதியான முகம், கண்களில் தெய்வீக ஒளி. அந்த ஒரு நொடியில் பிரியாவின் இதயத்தில் அவளுக்கே புரியாத ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவனது தோற்றமும் இயல்பும் தூய ஆளுமையும் அவளை ஆழமாக கவர்ந்தன. இதுவரை எவரையும் மதிக்காத, எவரையும் விரும்பாத பிரியா முதல் முறையாக ஒரு மனிதனை மனதார கவனித்தாள். வீட்டு திரும்பியதும் அந்த எண்ணம் அவளுடைய மனதை விட்டே அகலவில்லை. வழக்கமாக பெற்றோரிடம் கோபமாக பேசும் பிரியா அந்த நாளில் நேரடியாக தந்தையிடம் சென்று, அப்பா, நீங்கள் எனக்காக பல செல்வந்தர்களையும் மதிப்பு மிக்கவர்களையும் பார்த்திருக்கிறீர்கள் என்று சொல்லத் தொடங்கினாள். ஆனால் அந்த வாக்கியத்திற்கு பின்னால் அவள் மனதில் மறைந்திருந்த பெயர் ஒன்று: ஹரிதாஸ். இன்று காட்டில் பிராமணர்களுடன் வழிபட செல்லும் வழியில் நான் பார்த்த அந்த பிராமண இளைஞனையே நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிரியா உறுதியாக சொன்னாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் கங்காதரும் கமலாதேவியும் வடிர்ச்சியில் உறைந்தார்கள். இசை. மகளின் இந்த தேர்வு அவர்களுக்கு ஆச்சரியத்தையும் கவலையையும் ஒரே நேரத்தில் ஏற்படுத்தியது. ஆனாலும் நீண்ட காலத்திற்குப் பிறகு மகளின் முகத்தில் தெரிந்த உண்மையான மகிழ்ச்சி அவர்களின் மனதை சற்று அமைதிப்படுத்தியது. மறுநாள் காலை கங்காதரும் மகள் பிரியாவும் காட்டிலிருந்த அந்த இளைஞனின் சிறிய குடிசைக்கு சென்றனர். குடிசையின் கடும் வறுமையை பார்த்த கங்காதரனின் இதயம் வலித்தது. இருந்தாலும் மகளின் விருப்பத்தை நினைத்து முதலில் அந்த இளைஞனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார். அவரை அணுகி, ஓ பிராமணரே, தயவு செய்து உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பணிவுடன் கேட்டார். அதற்கு ஹரிதாஸ் எளிய புன்னகையுடன், வருக, என் பெயர் ஹரிதாஸ். நான் ஒரு ஏழை பிராமணன். வீட்டில் வயதான பெற்றோர் இருக்கிறார்கள். இறைவனை வணங்கி சேவை செய்து கிடைக்கும் வருமானத்தில்தான் என் வாழ்க்கை செல்கிறது என்று அமைதியாக பதிலளித்தார். அதை கேட்ட கங்காதர் மெதுவாக, இது என் மகள் பிரியா. அவள் உன்னை விரும்புகிறாள், உன்னை மணக்க விரும்புகிறாள் என்றார். இந்த வார்த்தைகளை ஹரிதாஸை உழுக்கிவிட்டது. உடனே அவன், ஓ உன்னதமானவரே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். உங்கள் செல்வமும் அந்தஸ்தும் என்னை விட மிக உயர்ந்தது. நான் ஏழை. உங்கள் மகள் அனுபவித்த ஆடம்பரத்தை நான் தர முடியாது. நீங்கள் என்னை கேலி செய்கிறீர்களா என்று தாழ்மையுடன் கேட்டான். அதற்கு கங்காதர் அன்புடன், கவலைப்படாதே மகனே, நீயும் உன் மகளும் வசதியாக வாழ போதுமான செல்வத்தை நான் வழங்குவேன். உனக்கு எந்த குறையும் இருக்காது என்று உறுதியளித்தார். கங்காதரின் நேர்மையும் பணிவும் பார்த்த ஹரிதாஸ் இறுதியில் சம்மதம் தெரிவித்தான். பின்னர் நல்ல நாள் பார்த்து பிரியா மற்றும் ஹரிதாஸ் பிரம்மாண்டமான விழாவில் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமண நாளில் அனைத்து சடங்குகளும் முடிந்த பிறகு பிரியாவின் தாய் அவளிடம் ஒரு துடைப்பத்தை இசை கொடுத்து, மகளே, இதை பத்திரமாக வைத்துக்கொள் என்று அறிவுறுத்தினார். வேதங்களின்படி திருமணத்தில் துடைப்பத்தை பரிசாக அளிப்பது மிக மங்களகரமானது. அது லக்ஷ்மி தேவியை வீட்டுக்குள் அழைக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது. ஆனால் பிரியா அந்த துடைப்பத்தின் முக்கியத்துவத்தை உணராமல், எந்த மரியாதையும் இல்லாமல் அதை ஓரமாக ஒதுக்கி வைத்தாள். சடங்குகள் அனைத்தும் முடிந்ததும் அவள் தனது மாமியார் வீட்டுக்கு புறப்பட்டாள். மகளின் மகிழ்ச்சிக்காக கங்காதர் திருமணத்திற்கு முன்பே ஒரு அழகான புதிய வீட்டையும் கட்டி வைத்திருந்தார். ஆனால் அந்த வீட்டுக்குள் நுழைந்ததோடு பிரியாவின் வாழ்க்கையில் ஒரு மறைந்த விதி மெதுவாக செயல்படத் தொடங்கியது. திருமணத்திற்கு பிறகு எதிர்காலம் செழிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் ஹரிதாஸ் தனது தொழிலை விரிவுபடுத்தி ஒரு சிறிய மளிகை கடையையும் தொடங்கினார். ஆரம்ப நாட்களில் பிரியா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். கணவருடன் அன்பாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்தாள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. காலம் செல்லச் செல்ல அவளுடைய உண்மையான இயல்பு மீண்டும் வெளிப்படத் தொடங்கியது. சோம்பேறித்தனமும் பெருமையும் அவளுக்குள் முன்பு போலவே ஆழமாக வேரூன்றியிருந்தன. வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதே அவளுக்கு அற்பமான விஷயமாக தோன்றியது. எந்த வேலைக்கும் அவள் கையை நீட்டவில்லை.
நாட்கள் செல்லச் செல்ல வீடு முழுவதும் அசுத்தம் நிறைந்து தொடங்கியது. சாப்பிட்ட பிறகு பாத்திரங்கள் மணிக்கணக்கில் கிடந்தன. மூலைகளில் சிலந்தி வலைகள் தொங்கின. அந்த வீடு மனிதர்கள் வாழும் இடமா என்றே தோன்றியது. ஒருநாள் ஹரிதாஸ் மிகுந்த பணிவுடன், பிரியா, ஒரு அர்ப்பணிப்பு தேட மனைவி தூய்மையை விரும்ப வேண்டும். வீடு சுத்தமாக இருந்தால்தான் மனமும் அமைதியாக இருக்கும் என்று சொன்னார். அதற்கு பிரியா கடுமையாக, இதையெல்லாம் விடு, நீ என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாய்? நான் என் பெற்றோர் வீட்டில் வேலை செய்யவில்லை, இங்கேயும் செய்ய மாட்டேன். உனக்கு வேலைக்காரர்கள் வேண்டுமென்றால் இன்று என் அப்பாவிடம் பேசிக்கொண்டு 2 பேரை அனுப்பச் சொல்வேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இது எல்லாம் என்னுடையது. அப்படி இருக்க நான் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்று அவமதித்தாள். இந்த வார்த்தைகளை கேட்ட ஹரிதாஸ் உள்ளுக்குள் நடுங்கிவிட்டான். இசை, அவளுடைய இந்த அகந்தையும் கடுமையும் அவனை பேச முடியாத அளவுக்கு சோர்வடையச் செய்தது. இதனிடையில் பிரியாவின் தாய் பலமுறை அவளுக்கு அறிவுரை கூறினாள். ஒரு பெண் எப்படி வீட்டை